எட்டு திக்கும் நிறைஞ்ச எல்லச்சாமி ஐயா எட்டு வச்சு நடந்து வரும் எங்க சாமி ஐயா எட்டப்போ எட்டப்போ எழுந்து வராரு எதிர்த்து நின்னா ஓ உசுறு உனக்கு இல்ல நல்ல குதிரை வேட்ட சாமி நல்ல வெள்ளாமைய தாருமையா கண்ண உருட்டும் காளிச்சாமி ஓ கட்டளைய சொல்லுமையா நல்ல செய்தி ஒன்ன சொல்லி ஐயா ஐயனாரே எங்களை காக்க வேணும் வந்தேண்டா வேட்டையாட வந்தேண்டா வெட்டருவா தூக்கிக்கிட்டு வெட்டி வீட்ட போறேண்டா உனக்குள்ள இருப்பேண்டா ஊரை காத்து நிற்பேண்டா போட்டின்னு வந்துட்டா போட்டு பார்க்க போறேண்டா வேகம் தான் குறையாது வெச்ச உரி தப்பாது ஏதி ஒண்ணு சொல்ல போற விரசாட்டா நீ கேளு வேகம் தான் குறையாது வெச்ச உரி தப்பாது ஏதி ஒண்ணு சொல்ல போற விரசாட்டா நீ கேளு உனக்குள்ளே இருக்குது ஆறு குணம் காமம் கோபம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் உனக்குள்ளே இருக்குது ஆறு குணம் அழித்திட வருவே அதே கணம் மகனே நீயும் கடவுளடா தேடினா வருவே உனக்குள்ளடா சிக்கல உடனே தீர்ப்பேனடா சித்தூரையனார் எம்பேரடா கரை சேர்ப்பே நானே வாடா வாடா கற்புவேளையனார் நான் தானடா மூச்சினி கலந்தே இருப்பேனடா அருள் துணை காத்த ஐயனார் ஆனேனடா மூச்சினில் கலந்தே இருப்பேனடா அருள் துணை காத்த ஐயனார் ஆனேனடா மேற்கு தொடர்ச்சி மலை எங்க சாமி மலை யாரு ஐயனாரு வராரு வீரம் விளைஞ்ச மண்ணில் வெற்றி தலகோகிட்டு பாரு ஐயனாரு வராரு வராரு ஐயம் வராரு தங்க தேர் கணக்கா வலம் வராரு வராரு ஐயம் வராரு இந்த ஊர் வணங்கி நிக்க வராரு பாசமுள்ள மகராசர் பச்சை புள்ள குணராசர் ஒவ்வொன்னையும் பார்த்து செய்யும் பக்குவமுள்ள எங்க மணரு கைராசிக்காரரு கத்தி மிச வீரரு ஊரில் உள்ள எல்லாருக்கும் ஐயா சொந்தக்காரரு சத்தம் கேட்டு வீர நட போட்டு வராரு வராரு நம்ம ஐயம் வராரு வராரு ஐயம் வராரு தங்க தேர் கணக்க வலம் வராரு வராரு ஐயம் வராரு இந்த ஊர் வணங்கி நிக்க வராரு ரெண்டும் சேர்ந்த ஒவ்வொன்னுக்கும் ஊரே வந்து நிக்கும் இடம் உங்க வீடு தானே கல்யாணமா காது குத்தா பிள்ளைக்கும்
செஞ்சதுதான் செஞ்சது நான் செஞ்சதுதான் ஐயா சொல்லி போட்டா இங்க இல்ல மறு வார்த்தை காசு பணம் பெருசு இல்ல சொத்து பத்தும் பெருசு இல்ல மானம் மட்டும் தானே ஐயா உசுருக்கு தான் மேல எத்த மகவாட்டம் பார்த்து புட்டா போதும் தேவை எல்லாம் கேட்காமலே தீரும் நல்ல மனுஷங்க கேட்டுக்கிட்டா போதும் நாளும் மேகம் மாறிதான் தூரும் இல்ல என்ன சொல்லாம எல்லாருக்கும் எல்லாம் செய்யும் எங்க சாமி வாராரு 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 ஐயம் வாராரு தங்க தேர் கணக்கா வலம் வாராரு வாராரு ஐயம் வாராரு இந்த ஊர் வணங்கி நிக்க வாராரு பாசமுள்ள மகராசர் பச்சை புள்ள குணராசர் ஒவ்வொன்னையும் பார்த்து செய்யும் பக்குவமுள்ள எங்க மணரு கைராசிக்காரரு கத்தி மிச வீரரு ஊரில் உள்ள எல்லாருக்கும் ஐயா சொந்தக்காரரு மேல சத்தம் கேட்டு வீர நட போட்டு வாராரு வாராரு நம்ம ஐயம் வாராரு வாராரு ஐயம் வாராரு தங்க தேர் கணக்கா வலம் வாராரு வாராரு ஐயம் வாராரு இந்த ஊர் வணங்கி நிக்க வாராரு காட்டியில இரு சூழ்ந்த காட்டு வழியில ஒரு கருத்த உருவானல கலப்பி இறங்கி வருதடா அடிக்கும் புழுதி காத்துல தீ பறக்கும் வார வழியில அந்த பாண்டி சாமி எல்ல காக்கும் சமய கருப்புடா உடுக்க அடியில இரு சூழ்ந்த காட்டு வழியில ஒரு கருத்த உருவானல கலப்பி இறங்கி வருதடா அதிக்கும் புழுதி காத்துல தீ பறக்கும் வார வழியில அந்த பாண்டி சாமி எல்ல காக்கும் சமய கருப்புடா தருவா கையிலேந்தி சொல்லட்டி ஆடுவாங்க இருப்பேன் போகும் வழி குறுக்க வந்தா சூடு போடுவா பாண்டி முனி கட்டளைக்கு கட்டுப்பட்டவன் கருப்பன் கோபத்துக்கு ஆளாடா சுட்டரிப்பவன் அவ கிழக்க மேற்க பார்த்து கருப்ப நடந்து வரான் பாரு உலகம் சினிகள் ஆட்டம் அடக்கி கருப்ப வினையறுப்பான் பாரு பந்தம் கையில் ஏந்தி வரா வெள்ள குதிரை ஏறி நெருங்கு துன்பங்களா போக்க கருப்ப ஓடி வரான் காக்க உடுக்க அடியில இரு சூழ்ந்த காட்டு வழியில ஒரு கருத்த உருவானல கலப்பி இறங்கி வருதடா அடிக்க கிட்டி இழுத்திட்ட சுடிக்க கொலை நடுங்கிடா புழுதி காத்துல தீ பறக்கும் வார வழியில அந்த பாண்டி சாமி எல்ல காக்கும் சமய கருப்புடா குண்டமும் கிட்டு கிட்டுத்திட சொட்டதும் கெட்டதும் துடுத்திடா வெள்ள குதிரை ஏறி அந்த காடு மலை அத்தனையும் ஆளும் கருப்பு சாமி புள்ளிகள் நடுங்க கரு கரு வேணா ஒரு வெடுக்க காட்டு மரமும் சிங்கம் புலியும் நடுங்கி பண்ணியும் பாரு அவ போகும் தசை அத்தனையும் கூவானண்டாம் பாரு மீச அனல் பறத்திட தேகம் முழுக்க சிலுத்திட கடல் தாண்டி உருவம் 100 எடுப்பாண்டி அவன் நாம சொல்ல காட்டு போல வந்து இறங்குவாண்டி காக்கும் என் சமய கருப்பு சாமி நஞ்சுகள வேற இருக்க வரா 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 உடுக்க அடியில இரு சூழ்ந்த காட்டு வழியில ஒரு கருத்த உருவானல கலப்பி இறங்கி வருதடா அதுக்கு
அப்படியே இரு.
கொத்தாலமுத்து வீரசாமி திருவிழாவை முன்னிட்டு இன்று சீரும் சிறப்புமாக காலையேற்று விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விழாவினுடைய சிறப்பித்து நம்முடைய அரண்மனை கவிஞர் அவர்களுக்கு முன்னிட்டு மற்றும் ஊருடைய பெரியவர்கள், நம்முடைய ஆன்மீக தொண்டர்கள், அருட்பெரும் தொண்டர்கள் அனைவருடைய முன்னிலையில் திருவிழாவால் காலையேற்று மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவை முன்னிட்டு நம்முடைய விழாவினுடைய மறுநாள் 3/5/2025 காலை பெரிய விளையாட்டு போட்டி நடைபெறும் மற்றும் சின்ன விளையாட்டு போட்டி நடைபெற இருப்பதால் இதில் பரிசுதாரர்கள் இன்று நல்ல நாள் என்பதனால் இன்றே பரிசுகளை ஐயாவுடைய திருக்கர பாதங்களில் சமர்ப்பிக்கிறார்கள். நம்முடைய பெரிய மாட்டு முதல் பரிசு 1,00,000 ரூபாயை நம்முடைய மணியாட்சி கவிஞர் அவர்களுடைய திருக்கரங்களால் ஆலயத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மற்றும் பெரிய மாட்டுடைய இரண்டாவது பரிசை வாசத்துறை கேட்கையார் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். முதல் பரிசு 1,00,000 ரூபாயை கவிஞர் அவர்கள் வழங்கியுள்ளார்கள். இரண்டாவது பரிசை அண்ணன் கேட்கையார் சீனிவாஸ் அவர்கள் 75,000 திருக்கரங்களால் ஆலயத்தில் ஒப்படைக்கிறார். பெரிய மாட்டு போட்டியில் 3வது பரிசை திரு உதயத்தவருடைய அருட்பெரும் நம்முடைய புதல்வர்கள் அண்ணன் செல்லப்பாண்டியன், நடராஜன் மற்றும் விஜி, இந்தியன் ஆர்மி மற்றும் முருகன் அவருடைய சார்பாக அண்ணன் மோசவர் நடராஜன் அவர்கள் மற்றும் நம்முடைய பாசத்துக்குரிய அண்ணன் தற்போது மண்ணிலே இருந்து பணியாற்றி எங்களுக்கு எல்லா உதவிகளையும் எங்களுடைய முதல் அண்ணனாக இருந்து வருகிறக்கூடிய
சின்னவண்டி சிறுவர் மாட்டு வண்டி போட்டியினுடைய இரண்டாவது பரிசு ரூபாய் 50,000. சின்ன மாட்டு வண்டி போட்டியில் மூன்றாவது பரிசை வழங்குகிறவர் பி. சோழகண்ணன் சன்னாபா புரோக பாண்டியன் பிஎஸ்கே லேண்ட் ப்ரோமோட்டர் கேடிசி நகரில் தற்போது வசித்து வரக்கூடிய மணியாற்றி மனித உணவு மூன்றாவது பரிசு 25,000 அவரது திருக்கரங்களால் கோயில் கமிட்டியாளர் ஒப்படைக்கிறார். ஓகே சார் ஓகே ஸ்ரீ பத்தாமசாமி படைவிழாவை முன்னிட்டு இன்று கால்நடை விழா மிக சீரும் சிறப்பாக நடைபெற்றது. இதிலே ஊர் பெரியவர்கள் சார்ந்தவர்கள் பெரியவர்கள் நம்முடைய மணியாட்சியுடைய மாண்பை காலகாலமாக கொண்டுவரக்கூடிய 1000 ஆண்டுடைய பாரம்பரியம் கூட நம்முடைய தமிழ்நாடுடைய திருக்கரங்களால் இன்று காலகட்டப்பட்டது என்பதுதான் மிக சீரும் சிறப்பாக இந்த விழா நிறைவு பெறுகிறது. அது மட்டுமல்ல, வரக்கூடிய நாட்களில் மிக விரதம் இருந்து குடை விழாவை சீரும் சிறப்பாக நாம் அனைவரும் இருந்து ரொம்ப ஒற்றுமையாக மிக மனமகிழ்ச்சியாக இந்த இடத்திலே நம்முடைய உறவுகளை கூட்டி விழா எடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை அணியை சிறப்பாக இந்த இடத்தில் கமிட்டியின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த விழாவிலே வந்து சிறப்பித்து நம்முடைய தமிழ்நாடு அவர்களுக்கும் மற்றும் ஊர் பெரியவர்களுக்கும் பக்த கோயில்களுக்கும் அனைவருக்கும் இவருடைய கமிட்டியாளர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய பக்த கோயில்கள் அனைவரும் அன்னதானத்தை உண்டு மகிழ்ந்து அனைவரும் மகிழ்ச்சியாக அனைவரும் விழாவில் கலந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் இதயம் கொடுத்த வார்த்தைகளை உங்களுடைய கமிட்டியாளர் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி நன்றி நன்றி. மேலும் நம்முடைய பெரிய மாட்டு வண்டி போட்டி மற்றும் சிறிய மாட்டு வண்டி போட்டியுடைய முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு இப்போது ஆயத்தில் கமிட்டியாளர்கள் கையிலே ஒப்படைத்தவர்கள் போக மீதி இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் ஒரு சில நாட்களில் வந்தவுடன் எல்லாருக்கும் தகவல் போட்டு பரிசு அந்த வெற்றியாளருக்கு மேடைகளை வைத்து அவருடைய திருக்கரங்களாலே இந்த பரிசு வழங்கப்படும் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் பரிசு வழங்கக்கூடிய அத்தனை உடையவர்கள் வாரி வழங்கிய இந்த முதல் பிறந்தகை அத்தனை பேருக்கும் எங்கள் கமிட்டியாளர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரம்பரியமான மணியாச்சி ஜமீன் ஸ்ரீ அருள்மிகு கொத்தாலமுத்து வீரப்ப சுவாமியினுடைய கொடை விழா இன்று ஜமீன்தார்கள் மற்றும் விழா கமிட்டியார்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து இன்று ஜமீன்தார்களால் கால் நாட்டி துவக்கி வைக்கப்பட்டது. மற்ற எல்லா ஊர்களிலும் கொடைகள் நடப்பது வழக்கமான ஒன்றாக இருந்தாலும் ஜமீன் மணியாச்சி என்று சொல்லும்போது இதுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து உண்டு. எப்பொழுதுமே பாரம்பரியம் மிக்க இந்த கோவில் கொடையானது கொத்தாலமுத்து வீரப்ப சுவாமிங்கிறது இந்த ஊரினுடைய காவல் தெய்வம். வடக்கு எல்லையிலே காவல் தெய்வமாக வீட்டிலிருந்து இந்த கிராமத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் காத்து வருவதாக ஐதீகம். அதன்படியே மிக சிறப்பாக இந்த கொடை நடைபெறும். வருடம் இல்லாமல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ சாமியினுடைய அருளை முன்னிட்டே தான் அந்த கொடை நடைபெறுமே தவிர மக்களால் தீர்மானிக்கப்படக்கூடிய ஒரு இதே அல்ல. மேலும் இந்த மணியாச்சி ஜமீன் பாரம்பரியமாக 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து ஜமீன் சிறப்பாக இன்றைய அளவும் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. சீரும் சிறப்புமாக நடைபெற்றிருக்கின்ற இந்த ஜமீனில் அரண்மனையினுடைய வழக்கப்படி கோவிலினுடைய மரபுப்படி முறையாக என்ன பழக்க வழக்கங்கள் இருக்கோ அதன்படியே இந்த கொடை நடைபெறும். மிக சிறப்பாக நடைபெறுகின்ற இந்த கொடையிலே இன்று துவக்கப்பட்ட கொடையில் அரண்மனையிலும் அதே மாதிரி கணபதி ஹோமம் மற்றும் சிறப்பு பூஜைகள் முன் ஜமீன்தார்கள் எல்லாரையும் வழிபட்டு ஒரு பெரிய விழாவாக அரண்மனையிலும் இன்று நடைபெற்றது. ஊர் பொதுமக்கள் அனைவரும் இந்த அரண்மனையில் நடைபெற்ற
கணபதி ஹோம பூஜையிலும் முன் ஜமீன்தார்கள் அவர்களுடைய வழிபாட்டிலும் கலந்து கொண்டு மிக சிறப்பான முறையில் இந்த பூஜையை நடத்தி அதன் பின்னர் எல்லோரும் ஜமீன்தார்கள் மற்றும் ஊர் மக்கள் எல்லாரும் மொத்தமாக ஜமீன்தார்களை அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்று அங்கு கால்நாட்டு விழா, அருவாள் வழங்குதல் மிக சிறப்பான முறையில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடந்து ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்று துவக்கி வைத்த கொடையை மே 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் நாள் கொடியழைப்பு, மறுநாள் மத்தியான கொடை, இரவு பெருமையான நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், மறுநாள் காலை மாட்டுப்பந்தயம் எல்லாம் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அரண்மனை சார்பிலும் விழா கமிட்டி சார்பிலும் அனைவருக்கும் இன்று அழைப்பு விடுக்கப்பட்டது. ஊர் மக்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்தோடு, ஏற்கனவே கொஞ்சம் இடைவெளி அதிகமானதினால் மிகுந்த ஆர்வத்தோடு இன்று கலந்து கொண்டார்கள். அனைத்து மக்களும் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய கொடை விழாவாக இது ஒவ்வொரு கொடையும் நடைபெறும். இந்த ஆண்டும் மிக சிறப்பாக இந்த கொடை விழா நடைபெற இருக்கிறது. ஏகப்பட்ட பொருள் செலவிலும் எல்லா மக்களுடைய ஒத்துழைப்பிலும் மணியாச்சி மக்கள் ஜமீன் மணியாச்சி மக்கள் எந்தெந்த ஊரில் இருந்தாலும் ஒருவர் கூட தவறாது கலந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய கொடை விழாவாக இருக்கும். அனைத்து கிராமங்களும் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்து எல்லாரும் இந்த கொடையில் கலந்து கொள்வதற்கு ஆர்வமாக உள்ளார்கள். மிக சிறப்பாக இந்த கொடை விழா நடைபெறும் என்று கூறிக்கொண்டு அனைவரும் இதில் ஆர்வமுடன் கலந்து கொண்டு அருள்மிகு கொத்தாளமுத்து வீரப்பசாமியினுடைய அருளை பெற்று செல்ல வேண்டும் என்று அரண்மனை ஜமீன்தார்கள், கமிட்டியார்கள், ஊர் பொதுமக்கள் அனைவர் சார்பாக நாங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம்.